ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஆர்ஜே ராம் பேசிக்கொண்டிருப்பது யூடியூப் எஃப்எம் 15.5. எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி என்னடா டாபிக் பார்க்கலாம் அப்படிங்கிற யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம லவ்வர்ஸ் வந்து இங்கே ஜாஸ்தி பேர் இருக்கோம். லவ் பண்ணுறதுக்கு இருக்காங்க, லவ் அதுக்கு மேலே பண்ணுறதுக்கும் இருக்காங்கங்கிறப்போ இதை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் குவாலிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பொண்ணுங்களுக்கு வந்து தெரியணும். கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி பசங்களுக்குமே தெரியணும். நீ வந்து எவ்வளோ நாளைக்கு தான் லவராகவே இருப்ப, ஹஸ்பண்டோட குவாலிட்டியை நீ வளர்த்துக்கிட்டா தான் உனக்கான ஒரு மெச்சூரிட்டி வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து நீ வந்து பணம், காசு, ஃபேமிலி, நீ இப்படி முன்னேறணும் அப்படி முன்னேறணும் அதை பற்றி நான் பேச வரல. ஆப்போசிட்டில் இருக்கிற உன் ஒய்ஃபை வெறும் ஒய்ஃபி குட்டி அப்படியே வெறும் கான்டாக்ட்லேயே நிறுத்தாமல் உன் மைண்டுக்கு முதல்ல ஏற்று அவங்கக்கிட்ட நீ எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீ பாரு. அதே மாதிரி கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பாய் ஃப்ரெண்டு இப்படி தான் இருக்காங்களா, உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி தான் இருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு இதெல்லாம் இல்லைங்கிறதுக்காக அவங்கள சந்தேகப்பட்டோ சண்டையோ போட்டுறாதீங்க. கடைசியில் அது எந்த பாவம் ஏன் தலையில் வந்து விழுந்துடும். ஸோ இந்த குவாலிட்டிஸ் இருக்குன்னா அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுங்க. இல்லையா வளர்த்திக்கோங்க. இல்லையா வளர்க்கறதுக்கான நீங்கள் எஃபர்ட் போடுங்க. ஒய்ஃப்ஸுங்கிறேன், அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க ஒய்ஃபுங்க அப்படி சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இப்போது இந்த இடத்துல வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எப்படி இருக்காங்க, அதாவது ஹஸ்பண்ட்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறப்போ த கிரேட் கம்யூனிகேஷன் அந்த இடத்துல இருக்கும். ஒரு ஒய்ஃப்க்கோ ஒரு ஹஸ்பண்டுக்கோ ஒரு கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். சும்மா சாதாரண விஷயம்லாம் பேசிகிட்டு இருப்போம், அது உண்மைதான். ஆனால் நீங்கள் பேசுகிறப்போ அவங்கக்கிட்ட எந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஒரு வெறும் இந்த சின்ன பசங்க கான்வர்சேஷன் மட்டுமே இருந்துச்சு, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்குது, இது அங்கே போகணும் இங்கே, அந்த ஒரு கான்வர்சேஷன் மட்டுமே இல்லாமல் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காகவும் டீப்பாகவும் இருக்கணும். கொஞ்சம் கூட ரூடாக இல்லாமல் லவ் அண்ட் கேரில் ஒரு கம்யூனிகேஷனை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒய்ஃப் ஆகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும், இட்ஸ் அ குவாலிட்டி. நீங்கள் வந்து ஒரு ஒய்ஃப் மெட்டீரியலோ ஹஸ்பண்ட் மெட்டீரியலோ ஈஸியாகவே இருக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் முன்னாடி நல்லாவே இது பெர்ஃபார்ம் பண்ணணும், நல்லாவே தெரியணும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷனை வேறு லெவலில் வைங்க. நீங்கள் அதுக்குன்னு கூச்சப்பட்டுக்கிட்டோ தயங்கிட்டோ இல்லை அப்படி இப்படின்னு நீங்கள் எதையுமே மறைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்க வந்து உங்களோட சோல்மேட், பெட்டர் ஆஃப் மாதிரி. அப்போ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எதையுமே மறைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓப்பன் டாக்ஸ் நிறைய வச்சுக்கோங்க, மறைக்காதீங்க எதையும். பி எ குட் கம்யூனிகேட்டர் மேன். அண்ட் தி செகண்ட் பாயிண்ட், யூஸ் யூ ஹேஸ் இஸ் பார்ட்னர். அதாவது இப்போ உங்கள் ஒய்ஃப் நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பார்வையில் அவங்க உங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, அவங்க பார்வையில் நீங்கள் மட்டுமே அவங்க ஒய்ஃபாக தெரியணும். இப்போ நீ பையன் ஒருத்தன் பார்த்துட்ருக்க அப்படின்னா உனக்கு அந்த பொண்ணு மட்டும்தான். நீ அடுத்த பொண்ணை ஏறெடுத்து பார்க்காத வரைக்குமே நீ தான் ஹஸ்பண்ட் மெட்டீரியல். நீ வந்து இந்த ஹஸ்பண்ட் மெட்டீரியலில் இருக்கணுங்கிறதுக்காகலாம் நீ வந்து அடுத்த பொண்ணை பார்க்க வேண்டாம். நீ அதுக்கு முன்னாடி என்ன தருதலைத்தனம் பண்ணாலும் அது வந்து பிரச்சனை, இதில் வந்து ஆடே ஆகாது. ஆனால் உனக்குன்னு ஒரு பொண்ணு வந்துருச்சு அப்படின்னா நீ தயவு செஞ்சு அந்த ஒரு பொண்ணுக்கு உண்மையாக இருக்கணும். அவங்க தான் உன் பார்ட்னருங்கிறத நீ மைண்ட் செட்டில் ஏற்றிக்கணும். எப்போவுமே அந்த மாதிரி டாக் உங்ககிட்ட கொடுத்துட்ருக்காங்களா ஒய்ஃப், அவங்க தான் உங்கள் ஹஸ்பண்ட் மெட்டீரியல். நல்லா எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு பார்வையில் வந்து நீங்கள் மட்டும்தான் அவங்க பார்ட்னர், நீங்கள் மட்டும்தான் சொல்லப்போனால் அவங்க உலகத்தில் நீங்கள் ஒருத்தங்க தான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அம்மாவையும் தாண்டி. ஸோ அப்படிலாம் யாராச்சும் இருந்தாங்கன்னா பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியலுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் த தேர்ட் பாயிண்ட், டாக்கிங் அபவுட் ஃப்யூச்சர். இப்போ இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கிறதே சில இடத்துல வந்து நமக்கு இரிட்டேட்டும் ஆகலாம். ஆனால் அவங்க தான் பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் இந்த சிச்சுவேஷனில் இருக்கீங்க, இப்போ இதை பற்றி மட்டுமே பேசிட்டு இன்னைக்குன்னு மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம வந்து நாளைக்கு வீடு கட்டணும், நாளைக்கு வந்து கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இத்தனை குழந்தை பெற்றுக்கணுங்கிறது வரைக்குமே அவங்களோட டாக்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக ஃப்யூச்சர் பற்றி என்னதாகவே இருக்கும். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட இமேஜினேஷனில் உங்களை மட்டுமே வச்சு பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் இல்லை அப்படின்னாலே அது வேற ஒரு பர்சனை அவங்க நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் அவங்க கூட இருக்கிறத பற்றி அவங்க பேசினாலே பர்ஃபெக்டான நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான மேட்ச். நான் அவங்கள 2 பேரையும் ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அவங்களோட ஃப்யூச்சரில் எப்போவுமே இருக்கிற மாதிரி அவங்க கனவு கண்டாலோ இல்லை அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாலோ இஸ் யுவர் மேன். ஸோ பசங்களா, நீங்கள் வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் 2 பேர் உங்களோட லைஃப் பற்றி நீங்கள் ஃப்யூச்சரில் பற்றி நீங்களே ட்ரீம் பண்ணலைன்னா சந்தோஷமாக ட்ரீம் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல நாங்கள் இப்படி இருப்போம், 25ல் நானும் அந்த பொண்ணும் இந்த இடத்துல இருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரீம் பண்ணுங்கள். நீங்கள் 2 பேர் பேசிக்கோங்க, அதுக்கான எஃபர்ட் போடுங்க, லைஃப்பில் முன்னேறுங்க. அண்ட் தி ஃபோர்த் பாயிண்ட், இஸ் லாயல்ட்டி பற்றின விஷயம் ப்ரோ. லாயல்ட்டி பற்றின விஷயம் நீ வந்து கண்டிப்பாக எல்லா விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு உனக்கு முன்னாடி இருந்த பாஸ்ட் ஆகட்டும், நடக்க போகிற ஃப்யூச்சர் ஆகட்டும், எல்லா விஷயமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நீ பாரு ஹூ ஸ்டேஸ். நீ வந்து எந்த பேட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் அவங்க கூட யார் இருக்காங்கிறத மட்டும் பாரு. நீங்களே இப்போ பொண்ணே ஆகட்டும் நீங்களும் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல நீங்கள் உங்களுக்கு பாஸ்ட்டில் வந்து எந்த மிஸ்டேக் வேணால் நடந்திருக்கலாம், அந்த மிஸ்டேக் வந்து தெரிஞ்சனால அவங்க விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா இட்ஸ் அ பேட் சைன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதை விட உங்களுக்கு இந்த சின்ன விஷயமா கூட இந்த இடத்துல இருக்கலாம், பட் இதை விட ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெரிய பெரிய விஷயம்லாம் நடக்கும்.
அப்போது இதுக்கே அவங்க வந்து தாங்க முடியல, இதுக்கே உங்களை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா போகட்டும், விட்டுருங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் நிறையா பார்க்கணும். ஆனால் நீங்கள் இந்த விஷயத்த யார் வந்து இந்த ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உங்கள் கூட யார் ஸ்டேபிளாக இருக்காங்களோ, ஹூ ஸ்டேஸ், அவங்கள நீங்கள் பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னரை எடுத்துக்கோங்க. ஸோ 2 பேருக்குள்ள லாயல்ட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி பொண்ணுங்களும் அப்படி இருக்கணும். அதே மாதிரி பசங்க இருந்தாங்க அப்படின்னா ஹீ இஸ் த பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல். ஸோ லாயல்ட்டி இருந்துக்கோங்க ப்ரோஸ், அவ்வளோதான். அண்ட் தி 5th பாயிண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரோ, உன்னால் முடியும். ஹீ நோஸ் ஹவு டு ஃபர்கிவ். அதாவது இந்த டைட்டிலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஒரு கைண்டான பர்சனாக இருந்துட்டினாலே பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, ஏன் லேட் ரிப்ளை பண்ணுறேன்னு கேட்டிருப்பீங்க, இப்படி தான் அப்படின்னா அதை வச்சு சண்டை போடாமல் ஓகே ஃபர்கிவ், அவ்வளோதான். நீங்கள் அந்த டேயில் வந்து இந்த சின்ன சண்டையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ஒரு 2-3 நாளைக்கு உங்களோட மைண்ட் செட்டை வந்து அப்செட் ஆக்கிறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை நீங்களே க்ரியேட் பண்ணுறீங்க. அது வேண்டாமே. நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஃபர்கிவ் பண்ணிடுங்க. அது வந்து ஒய்ஃப் நோட்டீஸ் பண்ணுவாங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாரை பார்த்தீங்கன்னா உங்கள் பாய் ஃப்ரெண்ட் சின்ன சின்ன விஷயம் பெரிய சண்டையாக போடாமல் அவங்க மன்னிக்க தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னா கும்பிட ஓட்டு தாலியை வாங்கிக்கங்க, அவ்வளோதான் சொல்கிறது. ஸோ அதே மாதிரி பசங்க இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக மன்னிக்க கற்றுக்கோங்க. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இன்னும் லைஃப்பில் இருக்குது, அதை பார்க்கணும். நம்ம அதையுமே ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் கடந்து போகிற விஷயமா இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நீங்கள் சண்டை போட்டுட்டு யாரும் மன்னிக்கவும் தெரியாமல் மன்னிப்பும் கேட்காம இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட், அவ்வளோதான். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி நடக்கிற சண்டை இன்றைக்கே முடிச்சுட்டு நாளைக்கு நடக்க போகிற நல்ல நல்ல விஷயத்த நினச்சி பார்த்துட்டு ஜாலியாக இருங்க. ஸோ இந்த ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியலுக்கு. வெறும் 5 பாயிண்ட்ஸ் தான். கம்யூனிகேஷன், உங்களோட பார்வையில் அவங்க பார்ட்னராக, 2 பேர் பார்வையில அவங்க மட்டும்தான் பார்ட்னராக இருக்கணும். டாக்கிங் அபவுட் ஃப்யூச்சர், லாயல்ட்டி, he knows how to forgive. ஸோ இந்த விஷயம் மட்டும்தான் ஒரு பர்ஃபெக்ட், அதாவது பேசிக். உங்களுக்கு எதாவது வேறு எதாவது பாயிண்ட்ஸ் தெரிஞ்சால் இது இருக்கணும், முக்கியமாக இது இருக்கணும், அப்போ தான் பர்ஃபெக்ட். மணிலாம் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிடுவேன். மணி வந்து முக்கியம்தான், பட் ஆனால் நீங்கள் பர்ஃபெக்ட் மெட்டீரியலாக இருக்கணும், மற்றவங்க முன்னாடி தெரியணும்னா பணம் மட்டுமே இங்கெல்லாம் வாழ்க்கை கிடையாதுல்ல. ஸோ டூ யோர் பெஸ்ட் லவ், டூ யோர் பெஸ்ட் லைஃப். அதுக்கு தான் வேலைத்தனம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ நான் இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வரேன். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.